கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம இப்படி தான் இருக்கணுங்க. காலையில் ஏஞ்சி 7 மணிக்கு வேலைக்கு போகிறோம். காலையில் ஏஞ்சி 6 மணிக்கு சில காரியங்களை நமக்குன்னு செய்கிறோம். ஏர்போர்ட்டுக்கு போனோன்னா நைட்டெல்லாம் தூங்காத இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கணும்னா கூட அப்பேற்பட்ட ஒரு ஆயத்தத்தில் இருக்கணும். ஆமென். நான் சனிக்கிழமைனா எனக்கு தூக்கமே வர்றதில்லை. நான் ராத்திரி எல்லாம் அப்படியே முழிச்சுனே இருந்து பார்த்து நின்றுட்டு காலையில் ஏஞ்சி சர்ச்சுக்கு வரேன். ஏன்னா நாளைக்கு காலையில் போய் என்ன பேசணும், என்ன மெசேஜ் கொடுக்கணும், கொடுத்த மெசேஜே கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு நேரமும் அதே பைபிள் தானே. ஒவ்வொரு நேரமும் அதுலேருந்து எடுத்து புதுசாக பேசணுன்னா கர்த்தர் கொடுக்காத பேச முடியாது. அல்லேலூயா. வேறு ஒருத்தர் கதையை படிச்சுட்டு இன்டர்நெட்டில் கதையை படிச்சுட்டு வந்து பேச முடியாது. ஏன்னா நீங்களும் போய் அதே கதை படிச்சிங்கன்னா இங்கேன்னு தான் வந்துக்குதுன்னுவீங்க. அதில் உற்சாகமும் இருக்காது. ஆவியானவர் கொடுக்கணும். அது அநேக தேவைகளை சந்திக்கும். ஏன்னா தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அதனால் குளிரோ மழையோ வியாதியோ கஷ்டமோ துயரமோ ஆண்டவர் ஆராதிக்கிறதுலேருந்து நம்மளை நிற்க வைக்க முடியாது. ஆமென். துர்ச்செய்திகளோ எதுவுமே நிற்க வைக்க முடியாது. தாவீது சொல்கிறாரு, துர்ச்செய்திகளினால் நீதிமான் அசைக்கப்படுறது இல்லையா? ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு நல்ல செய்தி இருக்கும். ஆமென். சோதனை வரும்போது தாங்க, வேதனை வரும்போது தாங்க ஆண்டவருடைய வல்லமையை உணர முடியும். ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கணுன்னா சிவந்த சமுத்திரம் குறுக்க நிற்கணும். அப்போ தான் நம்ம அற்புதத்தை பார்க்க முடியும். சிவந்த சமுத்திரம் குறுக்க இல்லைன்னா ஆண்டவர் அந்த சமுத்திரத்தை பிரித்தார்ன்ற ஒரு ரெக்கார்டே இல்லாத இருந்துக்கும். சில சமயத்தில் சிவந்த சமுத்திரம் இருக்கும், சில சமயத்தில் எரிகோ இருக்கும், சில சமயத்தில் யோர்தான் இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் வழிகளை உண்டாக்கி நம் மத்தியில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய கிறிஸ்மஸுக்கு உங்கள் மத்தியில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்பதாக வேதாகமத்தில் ஒரு பாடத்தை வாசித்து நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் யாராவது ஒருவரை வாசிக்க கேட்கிறேன். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 9 from verse 1 to 7 onwards. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரனுடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போமாக. எங்களை கிருபையாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, ஒரு முறையாக இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் நீர் யாரை தெரிந்து கொண்டீரோ கர்த்தாவே அவர்கள் அனைவரையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர். ஆகையால் கர்த்தாவே ஒரு முறையாய் உம்மை நாங்கள் மறுபடியுமாய் ஸ்தோத்திரித்து இந்த செய்திக்குள் கடந்து போகிறோம். எங்களை முற்றிலுமாய் சிலுவையின் மறைவில் நீர் மறைத்து நீர் எங்களுக்குள்ளே வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம்.
எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை அலக்கடித்து வசனத்தை மறந்துவிட, வசனத்தை புரிந்து கொள்ளாமல் சிந்தனையும் அங்கும் இங்கும் அலக்கடிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து சபித்து அப்புறப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில கிறிஸ்மஸ் என்பது உலகம் எங்கும் கொண்டாடுகிற ஒரு நன்னாளாக காணப்படுகிறது. உலகம் எங்கும் கிறிஸ்மஸ் தெரியாத ஒரு தேசமே இருக்க முடியாது. பல 100 வருஷமாக இந்த பண்டிகையை உலகம் ஆசரித்து கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு பரிதாபமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்மஸ் என்றால் ஜனங்களுக்கு இன்றைக்கு ஆரவாரமும் குடியும் கூத்தும் மற்றுமாக ஒருவரை ஒருவர் இன்றைக்கு வாழ்த்துகிற ஒரு காரியமாக இருக்கிறத தவிர, ஆனால் கிறிஸ்மஸ் என்ற ஒரு மெய்ப்பொருள் என்ன என்று ஜனங்கள் உணராமலேயே கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் அங்கங்கு தான் ஏற்படுத்திய சில சிறு கூட்டங்களை உயர்த்தி, ஆனால் கிறிஸ்மஸை உணர்ந்து ஆசரிக்க கிருபை செய்ததுக்காக மறுபடியுமாக ஒரு முறையாக என் தகப்பனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். என்னவென்றால் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதைத்தாங்க நல்ல செய்தி. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். வெளிச்சத்தில் நிறைய வெளிச்சங்க இருக்கு. அங்கங்க ஜோதின்னு சொல்லி ஜோதியை கொளுத்தி வைக்கிற வெளிச்சங்கள் எல்லாம் உண்டு. ஆகையால் தான் ஆண்டவர் இதை சொல்லும் போது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே பெரிய வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சூரியன் கூட சின்ன வெளிச்சம்தான். ஆனால் வெளிச்சத்தை உண்டாக்கிய கர்த்தர் நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஒளியான தேவன் ஒரு பெரிய வெளிச்சத்தை இருளிலே வாழ்கிற மக்களுக்கு கொடுக்கும்படிக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் எப்பேற்பட்ட நேரத்தில் உதிக்கும் என்றால், ஒரு இருளா இருக்கிற நேரத்தில் இந்த வெளிச்சம் உதிக்கும். அந்த இருளுக்கு ஒரு பெரிய பேர் உண்டு. வெளிச்சம் எப்படி பெரிய வெளிச்சமோ, இருளுக்கும் ஒரு பெரிய இருளுக்கு ஒரு பேர் உண்டு. அநேக இருள்கள் உண்டு. டியூப்லைட் ஆஃப் ஆகிட்டா ஒரு இருள் இருக்கும். ராத்திரியில் லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒரு இருள் இருக்கும். அந்த இருளெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆண்டவர் அந்த இருளை பற்றி பேசல. வேற ஒரு இருள் உண்டு, மனுஷனை கவுகிற ஒரு இருள். வாசிங்க, அது 2ஆம் வசனத்தில் 2வது பகுதி. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. உலகத்திலேயே இருளிலே ஒரு பெரிய பயங்கரமான இருள் என்றால் அது மரண இருள். ஒரு மனுஷனு மேல் ஒரு மரண பயம் வந்துவிட்டால் தன் வாழ்க்கையில நம்பிக்கையெல்லாம் எழுந்து அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி இனி வாழ முடியாது என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு மரணம், அந்த மரணம் அவனை கவ்வி பிடிக்கும் போது ஐயோ எனக்கு மரணம் ஏற்படுமே என்று அவன் பயப்படுகிறானே, அதுதான் மரண இருள். இந்த இருள் நமக்கு அனுபவம் இல்லை. நாம் இங்கு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 190 பேருக்கு இந்த இருள் கவ்வி கொண்டிருக்கிறது. இந்த இருளுக்காகத்தான் அவன் என்ன செய்கிறான், என்ன செய்யணும்னு தெரியாமல் எதையோ செய்கிறான். ஒருத்தன் வீட்டுக்கு வரான், வந்து என்ன சொல்லிட்டு போயிடுறான்னா, இந்த ஒரு வாரத்தில் இந்த வீட்டில் மரணம் ஏற்படான்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் அந்த மரண பயம் வாட்டி எடுக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக, ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக இந்தியாவில் ஒரு பரிதாபமான சம்பவம். ஒருவன் வந்து வீட்டுக்கு சொல்லிட்டு போனானா, இந்த வீட்டில் ஒரு மரணம் கண்டிப்பாக ஏற்படும்,
ஆகையால் இந்த மரணம் ஏற்பட வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் இந்த வீட்டில் மறிக்கவே வேண்டும், இல்லைன்னா ஒரு பெரிய தலை இந்த வீட்டில் மறிச்சிடும்னு சொல்லி உடனே அவன் கணவனை மிகவும் அதிகமாய் நேசித்த மனைவி, ஐயோ இந்த மரணம் என் கணவன் மேலே வந்துவிடுமே என்று சொல்லி அவன் மேல் இருக்கிற அன்பினால பாசத்தினால இவள் போய் ஒரு ஆழமான கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து மறித்து விட்டாள். இது அங்கெங்கெல்லாம் பேப்பரில் பிரபலமாக வந்துச்சு. இதை இவ மறிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே தன் கணவனும் இருக்கிற ஒரே மகளும் அவர்களும் அதே கிணத்துல விழுந்து அவர்களும் மறித்து போய் விட்டார்கள். ஏனென்று சொல்கிறேன் என்றால், ஒரு துர்செய்தி மரண பயத்தை உண்டாக்கி முழு குடும்பமே அழிந்து போன ஒரு சூழ்நிலை. இப்பேற்பட்ட சூழ்நிலை அநேக குடும்பத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பேற்பட்ட மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் என்னவென்றால், என்னத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சாஸ்திரமும் எந்த மந்திரமும் எந்த தந்திரமும் என்னத்தான் சொன்னாலும் சரி, நீ இயேசு இடத்தில் வந்தால் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும். இயேசு உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடியவர், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குறவர், இருளிலே கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்கிற தேவன். உன் வாழ்க்கை மங்கி போயிருக்கிறதா? உன் வாழ்க்கை இருளிலே இருக்கிறதா? உன் எதிர்காலமே இல்லாத நீ தவித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்மேல் ஒரு ஒளியை பிரகாசிக்க இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியில வந்த நோக்கம் உலகத்தை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. உலகத்தை இயேசு ரட்சிக்க வந்தார். மத்தேயு எழுதிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு பிறந்த நோக்கத்தை வானத்திலிருந்து வந்த தூதன் பூமியில அறிவிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இது எந்த தீர்க்கதரிசியும் அறிவிக்கவில்லை, எந்த மனிதனும் அறிவிக்கவில்லை. ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட தூதனாகிய காபிரியேல் இந்த பூமிக்கு வந்து இந்த ஒரு நற்செய்தியை அறிவித்து போகிறான். மத்தேயு எழுதிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஹல்லேலூயா. In this, God has clearly declared the purpose of Jesus coming to this world. In this chapter, Bible says, in this chapter 1, Matthew chapter 1 verse 21, she shall bring forth a son, thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. Hallelujah. இந்த வேளையில நாம் அனைவரும் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்களாய் பிறந்து விட்டோம், ஆகையால் நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். இயேசு எனக்கு இரட்சகராய் வந்தார் என்று சொல்லி நாம் அநேக முறை அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தாரா? ஹல்லேலூயா. We should have an assurance, is this Jesus really saved me? Am I saved by Jesus Christ? Hallelujah. If we don't have this assurance, celebrating this Christmas is totally vain. நமக்குள்ள இந்த ரட்சிக்கப்பட்ட உறுதி இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்துமஸை நாம் ஆசரிப்பது வீணாய் போய்விடும். இயேசு யாரை ரட்சிப்பார்? இயேசு யாரை ரட்சிப்பார்? ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்ம படிக்கும்போது ஃபாஸ்டா படிக்கிறோம். He shall save his people from their sin. அவர்கள் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருடைய பாவத்தை நீக்கி யாரை ரட்சிப்பார்? இயேசு வந்த நோக்கம் பூமியை ரட்சிக்க. அவருடைய நாமம் இயேசு. இயேசு என்றால் யெகோவா என் ரட்சகர் என்ற அர்த்தமாம் எபிரேய மொழியிலே. In Hebrew tongue, the word Jesus means Yahweh my salvation. It means Jehovah is God Almighty is my salvation. Hallelujah. இப்ப நம்ம ஏசாயாவின் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவருக்கு இத்தனை நாமம் இருக்கிறது என்றால் அத்தனை நாமம் புகழ்வதற்காக மாத்திரம் அல்ல, அவர் அத்தனை நாமத்திலும் மனித குலத்தின் மேல் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமம் அற்புதர். ஏனென்றால் அவருடைய பிறப்பே ஒரு அற்புதத்தின் பிறப்பு. எல்லாரும் திருமணமாகி தன் புருஷனை அறிந்த பிறகுதான் பிள்ளை பிறக்கும். ஆனால் புருஷனையே அறியாத ஒரு கன்னி பெண்ணின் வயிற்றிலே
அற்புதமாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் அவர் அற்புதத்தின் தேவன். அவர் பிறப்பே ஒரு அற்புதர். ஆகையால் அவருக்கு பேர், அவர் நாமம் அற்புதர். He is a mighty God. His name is wonderful because the birth process of Jesus itself is really wonderful. It's a miraculous birth. A man should know a woman and woman should know a man. Only then he can bring forth a child. But Jesus was born miraculously. When a woman, a Virgin Mary, who didn't know a man at all, but by the empowerment of the Holy Spirit, she conceived and gave a child. Hallelujah. The birth itself is wonderful because his name is wonderful. And from that time, Jesus, wherever he went and preached and wherever he spoke and wherever he touched, there was a wonderful thing is going on because his name is wonderful. And who is this Jesus? This Jesus is mighty God. God himself came down to this earth. தேவன் உலகத்திலே மனுஷனாய் வந்தார். அதான் இயேசு. ஹல்லேலூயா. அவர் மனுஷனாய் வந்தார். God came down. He is a mighty God. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அவர் சின்ன கடவுள், மேலே பிதா பெரிய கடவுள்னு. அதனால தான் கீழே இன்னொரு வசனம் இருக்குது. அவருக்கு பேர் என்ன? வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. பிதா தான் பூமியில குமாரனாய் வந்தார். ஹல்லேலூயா. ஆகையால் அவர் பேர் நித்திய பிதா. பிதாவையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. அதரிசனமான தேவனாகிய பிதா பூமியிலே தரிசனமான குமாரனாய் வெளிப்பட்டார். ஏனும் நீயும் நானும் குமாரனும் குமாரத்தியும் ஆகும்படிக்கு தேவன் குமாரனாய் வந்து சிலுவையில் மரித்தபடியால் தான் நீயும் நானும் குமாரனும் குமாரத்தியாய் ஆனப்பட்டோம். ஆதாமியும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கும் போது குமாரனும் குமாரத்தியுமாய் உண்டாக்கினார். லூக்கா புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பட்டியலிலே, சரித்திரத்தின் பட்டியலிலே மனித குலத்தை பார்க்கும்போது ஆதாமை தேவ குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ குமாரனாய் கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தேவ குமாரனாய் உண்டாக்கினார்? Why should God created Adam and Eve as the sons and daughters of God? நம்ம தேவன் யார் தெரியுங்களா? தேவனுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் அநாதி தேவன். நம்ம தேவன் யாருங்க? அவருக்கு பேர் அநாதி தேவன். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் sovereign Lord. He is the only God. We don't have 3-4 gods. Hallelujah. There is no God beside him. There is no God before him. அவருக்கு முன்னே வேற தேவன் இல்லை, அவருக்கு பின்னே வேற தேவன் இல்லை. அவர் அநாதி தேவன். ஹல்லேலூயா. இப்படி அநாதி தேவன் இருக்கும்போது இந்த அநாதி தேவனுக்கு ஒரு ஃபெலோஷிப் தேவைப்படுது, ஒரு ஐக்கியம் தேவைப்படுது. ஆமென். சோ கர்த்தர் என்ன செய்தார்னா, தேவ தூதர்களோடு கூட ஐக்கியம் வைக்க முடியாது. தேவ தூதர்கள் அவர்களுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஜீவனை ஊற்றி ஆத்துமாவை உண்டாக்கவில்லை. தேவ தூதர்கள் வந்து ஒரு சேவை செய்வதற்காக பணிவிட ஆவியாக கர்த்தர் கிரியை செய்தார். Hallelujah. The angels are ministering spirits, the Bible says. They are servants for God. But God cannot have a fellowship with servants. He need his generation. Hallelujah. அவருக்கு ஐக்கியம் கொள்ள, அவருக்கு உறவாட, அவருக்கு ஒரு சந்ததி தேவைப்பட்டது. கர்த்தர் மனிதனை உண்டாக்கிய நோக்கம் என்னவென்றால் ஒரு சந்ததியை உருவாக்க. ஆகையால் தான் கர்த்தர் பேசுறார், தனக்குள்ளவே பேசுகிறார். என்ன? நான் நமக்கென்று நமது சாயலாய் மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும். Amen. God wants a generation. God wants an offspring. So God said, let us make, he said to himself, let us make a man in our own image. Hallelujah. Hallelujah. So the purpose of God creating a man is to have a fellowship, a generation for him to have a fellowship. Hallelujah. அவர் தனிமையா இருக்க ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லைங்க.
ஆகியால் தான் தமது சாயலாகவே தம்மை போலவே மனிதனை கர்த்தர் உண்டாக்கி ஏதோம் தோட்டத்தில் சாயங்காலம் ஆன உடனே கர்த்தர் இறங்கி வருவாராம். அப்படியே ஜாலியாக ஆதாமும் ஆண்டவர் ஏவாள் பேசின்னு வாக்கிங் போவாங்களாம். அதான் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. சாயங்கால வேளையில் God used to walk along with him. So God needs this wonderful fellowship. You know what God loves us? God loves us in a fellowship. அதான் நம்ம கூடி கர்த்தர் ஆராதிக்க வரும்போது கர்த்தர் அப்படி மகிமைப்படுகிறார். தேவன் இந்த உறவை எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். He needs this fellowship. Hallelujah. So தேவன் உண்டாக்கிய நோக்கம் மனிதனோடு கூட உறவு வைக்க. ஆனா மனுஷனோ தன் பாவத்தின் நிமித்தமாய் தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டான். He has been separated from God due to this sin. Amen. Man lost the glory. மகிமை உள்ள தேவனோடு கூட நீ உறவாட வேண்டும் என்றால் உனக்கும் ஒரு மகிமை இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு மகிமை வச்சார். சூரியனுக்கு ஒரு மகிமை வச்சார், சந்திரனுக்கு ஒரு மகிமை வச்சார், எல்லாத்துக்கும் ஒரு மகிமை வைத்தார், மனுஷனுக்கும் ஒரு மகிமை வைத்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் நினச்சிக்கோ நீ மகிமை திருடுற அப்படின்னு. இல்லை, ஆண்டவருக்கு இருக்கிற மகிமை வேற, மனுஷனுக்கு ஒரு மகிமை வைத்தார். ஆண்டவர் பைபிள் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனோம். We all committed sin and came short of the glory of God. So what God placed the glory upon man, when man committed sin, the glory departed from man and he came fall short of the glory of God. Hallelujah. மனிதன் தேவ மகிமையை அற்று போய்விட்டான். அப்ப தேவனை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுது. அப்போ ஆண்டவருடைய சந்ததி இப்ப என்னவாயிடுச்சு? பாவத்தின் நிமித்தமாய் பாவ சந்ததியாய் மாறிவிட்டது. இப்படி பாவ சந்ததியா இருக்கும்போது கர்த்தர் மறுபடியுமாக தம்முடைய சந்ததியை எழுப்பும்படிக்காக இந்த பூமிக்கு மனுஷனாய் இறங்கி வருகிறார். Hallelujah. This is the reason why Jesus came to this world. இந்த கிறிஸ்துமஸ்னா ஜனங்க வந்து டான்ஸ் ஆடுறது, குடிக்கிறது, வெறிக்கிறது, இதுதான் கிறிஸ்துமஸ் நினச்சின்னுக்கிறாங்க. கிறிஸ்துமஸ்னா மனித குலத்தை மீட்கும்படிக்கு மறுபடியுமாக ஒரு சந்ததியை ஏற்படுத்தும்படிக்கு கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். இதை நீங்கள் பார்க்கணும்னா ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 53. வாசிங்க. 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமானோம். நமக்கு சமாதானம் பண்ணுகிற ஆக்கினை யார் மேல வந்துச்சா? கர்த்தர் மேல வந்துச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? மறுபடியுமா சொல்றேன், நீங்க சமாதானம்னா நம்ம அப்படியே அப்படி சிரிச்சுக்கின்னு குலுங்கிக்கின்னு ரொம்ப சமாதானமா இருக்கிறோம். அந்த சமாதானத்தை பற்றி பேசலாம் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு யுத்தம் ஆச்சுன்னா அந்த யுத்தத்துக்கு சமாதானத்தை உண்டாக்குவாங்க. ரெண்டு விரோதிகளை ஒரு டேபிளுக்கு மத்தியில் 2 பேரை உட்கார வச்சு அவங்க 2 பேரை சிநேகிதரை ஆக்கி விடுறோமே, அதுக்கு தான் பேர் சமாதானம். ஹல்லேலூயா. மனிதன் பாவம் செய்து தேவ விரோதியாய் மாறிவிட்டான். மனுஷன் இப்போ ஆண்டவர்கிட்ட சமாதானம் ஆகணும்னு சொன்னா பாவத்தின் நிமித்தமா தேவன் அடைந்த உடனே மனிதன் மரித்து விடுகிறான். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும். ஆகையால் இந்த மனுஷன் தேவனோடு கூட இணைக்க வேண்டும் என்றால் மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் யாராவது ஒருவர் சாக வேண்டும். மனித குலத்தில் எல்லாமே பாவம் செய்து பாவ சந்ததியா இருக்கிறது. தேவன் பரிசுத்த தேவனா இருக்கிறார். இதற்கு மத்தியில் சாக யாருமே கிடையாது. ஆகையால் மனிதன் செத்தே சாக வேண்டும். ஆகையால் மனிதனை மீட்கும்படி தேவ நீதியை நிறைவேற்றும்படி தேவனே இந்த பூமியில குமாரனாய் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு. மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே மனிதன் சாக வேண்டிய சாவை தன்மேல் எடுத்துக்கொண்டு
மனிதனை தேவனோடு கூட சமாதானமாக்கி தேவ கோபாக்கினையை தன்மேல் எடுத்துக்கொண்டு மரிக்க இயேசு பூமிக்கு வந்தார். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமானோம். நம்முடைய கோபாக்கினையை அவர் எடுத்துக்கொண்டதினால் நாம் தேவனோடு கூட சமாதானமானோம். இந்த கிறிஸ்மஸ் என்ன அர்த்தம்னு சொன்னா, நீ தேவனோடு கூட ஒப்புரவாயிருக்கிறாயா? Are you in peace with God or are you still enemy to God? Amen. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு விரோதியா இருக்கிறோமா இல்ல தேவனோடு கூட சமாதானத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோமா என்பது தான் இந்த கிறிஸ்மஸின் மறைப்பொருள். ஆமென். அதே 53 அதிகாரத்துல திரும்ப தொடர்ந்து கர்த்தர் சொல்றாரு. 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவர்களை பாடுகளுக்குள் உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்படி அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பிய நோக்கம் என்ன? அவரை நொறுக்க சித்தம் கொண்டாராம். இது நிமித்தமாய், இவருடைய பலியின் நிமித்தமாய் தமது சந்ததியை நோக்கி நீடிய வாசிங்க. தமது சந்ததியை நோக்கி 10ஆம் வசனம். எவ்வளவு நாள்? நீடித்த, எவர்லாஸ்டிங். பைபிள் சேஸ் நீடித்த நாட்களாய் அவருடைய சந்ததிக்காக தாங்க ஜீவனை கொடுத்தார். அவருடைய சந்ததிக்காக தன் ஜீவனை கொடுத்தார். மனிதனை உண்டாக்கிய நோக்கம் ஒரு சந்ததியை உருவாக்க, மறுபடியுமாக இந்த பூமியில வந்து மனுஷனுக்கு மரித்த நோக்கம் ஒரு சந்ததியை உருவாக்க. Jesus came and died on the cross. He born into this world. The reason he need to rise up a generation for mankind. Amen. Hallelujah. Father was pleased to bruise his son so that he can see the generation of God rising up again. So the purpose of Jesus dying on the cross is to raise a godly generation again. Hallelujah. So சபை என்பது it's a generation of God. நிறைய பேர் மெரி கிறிஸ்மஸ் நேற்று என்ன ஒருத்தர் குடிச்சிட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஸ்டீஃபன் அவங்க வீட்டிலேருந்து வரும்போது அப்படியே ஆடின்னு போகிறார். அவருக்கும் மெரி கிறிஸ்மஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. பரிதாபம். இன்றைய நாளில் என்ன பரிதாபம்னு சொன்னால், பிசாசு தந்திரமாக சில காரியங்களை செஞ்சிட்டான். இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி, கிறிஸ்மஸ்னாவே சாண்டா கிளாஸை தான் ஜனங்க பார்க்குறாங்களே தவிர கிறிஸ்மஸ்ன்ற அர்த்தமே ஜனங்களுக்கு சொல்லக்கூட முடியாத ஆகிப்போச்சு. இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த தேசத்தில் கிறிஸ்மஸை வந்து த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டுன்னு கூப்பிடலான்னு சொல்லி, ஏற்கனவே நேற்று பார்த்தா கூகுளில் கிறிஸ்மஸ்னால் த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டுன்னு வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இது இயேசு பிறந்த ஒரு கிறிஸ்மஸ்ன்னு ஜனங்க சொல்கிறதுக்கு கூட இப்போ அச்சப்படுறாங்க. இந்த கிறிஸ்மஸ்னால் என்னன்னா, இது ஒரு நல்ல நாள், கிறிஸ்மஸ் மாதிரி இது ஒரு நாள், இந்த நாள் விளக்கின் நாள், ஒளியின் நாள்னு சொல்லி லைட்டுன்னு சொல்லி இதை எல்லாரும் ஆசரிக்கிறாங்க. ஆனால் இயேசு பிறந்த ஒரு மெய்ப்பொருள் என்னவென்றால், ஒரு தேவ சந்ததியை உருவாக்கும்படிக்கு தேவன் பூமிக்கு வந்து மனுஷன் மேல் இருக்கிற தேவ கோபாக்கினையை தன்மேல் எடுத்துக்கொள்ள பரிசுத்தமாய் பிறந்த ஒரு பரிசுத்தத்தின் பிறந்த நாள் தான் இந்த கிறிஸ்மஸ். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்மஸே கொண்டாடாதீங்க, பைபிளில் எழுதப்பட்டுக்குதா அப்படின்னு சொல்லி. இவன் பிறந்த நாள் கொண்டாடுன்னு எழுதிக்குதா? இவன் வாரம் வாரம் கேட்க வெட்டிக்கிறான் வருஷம். ஆனால் கிறிஸ்மஸை மாத்திரம் கொண்டாடக்கூடாது. எவ்வளோ ஒரு கண்டிஷன் ஆக்குறாங்க பாருங்க. எதுனா ரெக்கார்டு இருக்குதா? ஏன் ரெக்கார்டு இல்லை? பைபிள் சரியாக படிங்க. இயேசு பிறந்து அந்த நாட்களில், ரோம அரசாங்க நாட்களில், வேர்ல்டே ரோமர் ஆண்டுக்கும் போது வேர்ல்டு சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு. அந்த சமயத்தில் சென்சஸ் எடுக்கிறாங்க. உலகத்தில் சென்சஸை பற்றி எங்கேயுமே எந்த புத்தகத்திலும் எழுதியில்லை, பைபிளில் எழுதியிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னே சென்சஸ் எடுக்கும் போது அவங்க அந்தந்த ப்ராவின்ஸ்க்கு போன்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. ஹல்லேலூயா. அந்தந்த ப்ராவின்ஸில் போனப்போ இயேசு அவருடைய நாமத்தை, இயேசு பிறந்த பிறகு மரியாளும் யோசேப்பும் இயேசு பிறந்த பேரை கொடுக்கறதுக்காக அங்கேருந்து கலிலேயாவுக்கு வராங்க. வந்து அவருடைய பேரை அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ ரெக்கார்ட். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு எங்கேயோ கொண்டாடுன்னு சொல்ல,
ஆனால் நம்ம ஏன் இதை சொல்கிறோன்னா, இதுவும் இல்லைன்னா இயேசு பிறந்ததுக்கு ப்ரூஃபே இல்லைன்னு சொல்லிடுவாங்க உலகத்தில். அதனால் அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ்ன்னு ஒரு நாளை வச்சு இன்றைக்கி உலகத்தில் இயேசு பிறந்ததை நாங்கள் நினைவு கூர்றோன்னு சொல்லலாம். அத்தன்டிக்காக இப்போ தான் இந்த டைமுக்கு தான் பிறந்தாருன்னு சொல்லனா கூட இயேசு பிறந்தாருன்னு சொல்லுவோம். Amen. Let us at least tell that Jesus is born. It is a fact. For that we are witnesses. Amen. Hallelujah. So Bible very clearly says he came to arise a generation. Christmas means God has come down to rise his generation. Amen. Hallelujah. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, படித்த வசனத்துக்கு திரும்ப போவோம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார். யாருடைய பாவங்களை இயேசு நீப்பார்? தமது ஜனங்களின் பாவங்களை. whose sins Jesus will forgive. Bible says he shall forgive them from he shall forgive their people, his people. He shall forgive his people from their sin. Whom? His people. Who is his people? யார் அவர்களுடைய ஜனங்கள்? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். He will save his people from their sins. Not all people. Amen. Hallelujah. நம்ம நினைச்சுக்கிறோம் all people என்ன. He will save his people. ரொம்ப தெளிவாக்குது பைபிளில். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி என்ன செய்வாரா? அவர்களை ரட்சிப்பார். He will save his people. Now the point is, who are we? அவர் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பார்னா நம்ம யாரு? நம்ம அவருடைய ஜனமா இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம அவருடைய ஜனமா இல்லைன்னு சொன்னா இந்த கிறிஸ்மஸை நம்ம வீணா ஆசரிக்கிறோம். Hallelujah. Let us come to the point today. We should have assurance. Am I belong to him? Am I in the list of his people? நான் தம்முடைய ஜனங்களிலே ஒருவனாக இருக்கிறேனா இல்லை தம்முடைய ஜனங்களுக்கு வெளியே இருக்கிறேனா? ஆமேன். யார் தம்முடைய ஜனங்களாக இருக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு வந்த நோக்கம் ஒரு சந்ததியை உருவாக்க. மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்கிறாரு, வெறும் தம்முடைய ஜனங்களை இயேசு ரட்சிப்பார். He is going to save only his people. Hallelujah. Who can be his people? John chapter 1. யோவான் 1:12. யோவான் 1:12. John chapter 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளையாகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் யாருக்கு பொருந்தோன்னு சொன்னா, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளையாகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறாராம். அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் கர்த்தர் பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுக்கிறாராம். நான் மறுபடியுமா சொல்றேன், ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வரல, ஆண்டவர் ஒரு ஜாதியை உருவாக்க வரல, ஆண்டவர் கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்காக வரல. அவர் தம்முடைய சந்ததியை ஏற்படுத்த வந்தார். அவருடைய ராஜ்யத்தை கட்ட வந்தார். அவர் சீஷனாக்க வந்தார். ஹல்லேலூயா. சோ அவர் சீஷனாக்கி தம்முடைய சந்ததியை தம்மை போலவே மாற்றும்படிக்காக. சீஷன் என்ன? குருவை போல நடக்கிறவன் தான் சீஷன். குரு கிட்ட எல்லாத்தையும் கத்துக்க சித்தம் கொள்றவன் தான் சீஷன். குரு கிட்ட கத்துக்க தன்னுடைய இருதயத்தை ஒத்து கொடுக்கிறவன் தான் சீஷன். இயேசு
தேவனை போல மனிதன் வாழ தேவ தத்துவத்தை கற்றுக் கொடுக்க இந்த பூமிக்கு இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவர் என் பாவத்துக்காக மரிக்க இயேசு பூமிக்கு வந்தார். இயேசு பூமியில் வாழ வரல, இயேசு பூமியில் சாக வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா நீயும் நானும் வாழ்வதற்காக, நீயும் நானும் வாழ்வதற்காக இயேசு பூமியில சாக வந்தார். அவர் தேவகுமாரனா மரிச்ச தொட்டு தான் நம்ம தேவகுமாரர்கள் ஆக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அவர் மனுஷகுமாரா மரிச்ச தொட்டு தான் மனுஷன் குமாரர்கள் மேல் இருக்கிற பாவங்கள் சுமக்க முடிந்தது. நம்மை தேவகுமாரனாக்க அவர் மனுஷகுமாரனாய் வந்தார். To make us the sons of God, he became a son of man. Amen. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மரித்து இயேசு வாழ வேண்டும். அதே நோக்கம்தான். ஜான் த பேப்டிஸ்ட் சொல்கிறாரு, நான் சிறுக என்னில் அவர் பெருக. நம்முடைய இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே நம்ம வாழும்போது ஒரு நாளும் ஒப்பு கொடுத்து நடக்கும்போது, நான் சிறுக ஆண்டவரே எனக்குள்ளே நீர் பெருக, நான் சிறுக நீர் பெருக, நான் உமக்குள்ளே பிறக்க வேண்டும், நான் உம்மை போல் வாழ வேண்டும், நான் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீர் மரித்த மரணம் எனக்காக என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போது நீர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் மறுபடியுமாய் வரப்போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸை நீர் இந்த பூமிக்கு வந்து மரித்தது சத்தியம், ரத்தம் சிந்தியது சத்தியம், உயிர்த்தெழுந்தது சத்தியம், மறுபடியுமாய் நீர் வரப்போகிறது சத்தியம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கண்களை மூடி நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை நான் இயேசுடைய பிள்ளையா இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த கிறிஸ்மஸ் மெய்யாகவே எனக்கு ஒரு கிறிஸ்மஸா அப்படின்னு இருந்தா, இயேசுவை பார்த்து இன்றைக்கு உங்களை வாயை திறந்து கேட்கலாம். ஆண்டவரே, எனக்காக நீர் சிலுவையில் வந்து மரித்தீர். நீர் இந்த பூமியில் பிறந்த நோக்கமே நான் வாழ்வதற்காக. நீர் சாக இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. நீர் பிறந்த நோக்கமே எனக்காக பிறந்தீர் ஆண்டவரே. ஒரு முறையாக இந்த வேளையில் என்னை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸாக இருக்க வேண்டும், ஒரு அர்த்தம் உள்ள கிறிஸ்மஸாக எனக்கு இருக்க வேண்டும். தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். Bible says he came to save his people from their sins. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அவங்க கீழே விழுந்திருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவருடைய குதிக்காலை கடிப்பாய், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். அன்றைக்கு சொன்ன வாக்கின்படி 2000 வருஷத்துக்கு முன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் வித்திலேயே இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கி இன்றைக்கு நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனாக இருக்கிறார். இதை நாம் உணர்வோமா? நம்ம சொல்ல, ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸில் நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். He shall save his people from their sins. அவர் தம்முடைய ஜனங்களை தங்கள் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார். தம்முடைய ஜனங்களை ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனமாக இருக்க வேண்டும். I must be your people, Lord. I must be your son, Lord. I must be your daughter, Lord. இந்த வேளையில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் இந்த பாடலை நாம் பாடி ஜெபிப்போம். Thank you, Jesus. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம்மோடு இருப்பதற்காக
இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ஆசீர்வதியும் ஆட்கொள்ளும். உம்முடைய கிருபை தந்து எங்களை பலப்படுத்தியறலும். உள்ளத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையால் இடை கட்டி காத்துக்கொள்ளும். போகிலும் வருகிலும் உடைய பிரச்சனை உங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் தகப்பனே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் ஒரு கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் பாடுவோம். பாடின பிறகு முடிவுக்காக நம்ம மத்தியில் வந்து சாலமன் அங்கிள் செவிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். A Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Hallelujah. Hallelujah.